கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்க குடும்பத்துல நிறைய நல்ல காரியங்களும் சுப காரியங்களும் நடப்பதாக ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியா நான் ஆசீர்வதிக்கிறேன். சரி, நமக்கு இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். 115ஆம் சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் அவசியம். பெரியவங்களுக்கும் அவசியம், சின்னவங்களுக்கும் அவசியம், செல்வ சீமான்களுக்கும் அவசியம், மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கும் அவசியம், ரொம்ப கஷ்டப்படுற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் அவசியம். இது எதை பேஸ் பண்ணி ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பொறுத்து. காட் ஃபியரிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா, அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, மனசாட்சிக்கு பயந்து நீங்கள் ஜீவிச்சிங்கன்னா, நீங்கள் பெரியவங்களோ சின்னவங்களோ வாலிபர்களோ இல்லை வசதி படைத்தவங்களோ சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவங்களோ அந்தஸ்தே இல்லாதவங்களோ புறக்கணிக்கப்பட்டவங்களோ யாராக இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்க யாரா இருந்தாலும். சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்னு ஒரு பட்டியலே போட்டிருக்கு. அதுல கணவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு வாய்க்கும், கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார், பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். அவருடைய மனைவி வீட்டோரங்களிலே கனி தருகிற திராட்சை செடியை போல இருப்பார்கள், பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், இப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு குடும்பத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் அதுல போட்டிருக்கு. அப்ப அதுக்கு கண்டிஷன் ஆண்டவர் கொடுத்திருக்க என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஸோ இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, எனக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வேலை இல்லை, நான் கடன்ல இருக்கிறேன், வருமானம் எனக்கு பத்தலை, நான் எதிர்பார்க்குற எல்லாமே எனக்கு எதிர்மறையாக போயிட்டுருக்கு, எனக்கு சாதகமாக ஒன்றுமே அமையலை என்றெல்லாம் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைங்களே, இன்னைக்கு ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உங்கள் பாதப்படியில் வந்து அப்படியே குமியும். என்ன தீர்மானம்? ஆண்டவர், இன்னைக்கு பிறகு நான் உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், என்னுடைய மனசாட்சிக்கு நான் கட்டுப்பட்ட நடப்பேன்னு சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தடைப்பட்டிருக்க எல்லா ஆசீர்வாதம், அது வீடோ வேலையோ டிரான்ஸ்ஃபரோ இல்லைன்னா ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்டோ எதுனாலும் சரி, எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். சரி, இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜான்சி ஃப்ரம் பெருவிளை. என்னுடைய சகோதரர் பெயர் நெல்சன் சின்னத்துரை. அவருடைய சரீரம் மிகவும் பலவீனப்பட்டு ஆபத்தான நிலைமையில் சிஎம்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு அவருக்கு போன் மேரோ கேன்சர், எலும்பு மஜ்ஜை புற்றுநோய் மற்றும் அவருடைய இருதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 200க்கு மேலாக இருப்பதாகவும் மரண போராட்டத்துடன் இருக்கிறார் என்றும் எனக்கு தொலைபேசி வழியாக தகவல் வந்தது. நான் உடனே தேவனின் அன்பு ஊழியங்களின் நாகர்கோயில் ஜப கோபுரத்திற்கு சென்று நேரடியாக ஜப ஊழியரிடம் ஜபித்து விவரங்களை சொன்னேன். ஜப ஊழியர் சங்கீதம் 118:17 படி, சாவாமல் நீ பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரிப்பாய் என்று மங்கள வார்த்தையை சொல்லி சமாதானத்தோடு போங்கள் என்று சொல்லி அனுப்பினார். சில நிமிடத்தில் அதிசயம் நடக்கும் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் சொல்லி என்னை தைரியப்படுத்தி அனுப்பினார். ஜெபித்துவிட்டு வீட்டிற்குள் நுழையும் போது எனக்கு மீண்டும் தொலைபேசி அழைப்பு வந்தது. அவருடைய இருதய துடிப்பு நார்மல் நிலைக்கு வந்துவிட்டதாக மருத்துவர் தெரிவித்தார் என்று சொன்னார்கள். அதன் பிறகு மீண்டும் 1 வாரம் கழித்து அனைத்து பரிசோதனைகளையும் செய்து பார்த்துவிட்டு போன் மேரோ கேன்சர் இருந்ததற்கான அடையாளங்களே இல்லை என்று சொல்லி டாக்டர் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுத்தார். உங்களுக்கும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொன்னேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்கு புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய வல்லமையை தாங்க. இன்றைக்கு நீ சொன்ன இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரோ சிறியவரோ கஷ்டப்படுறவங்களோ வசதியா இருக்கிறவங்களோ இல்லைன்னா பின் தள்ளப்பட்டவர்களோ யாரா இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவரே, இன்று முதல் நான் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிப்பேன், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், என்னுடைய மனசாட்சிக்கு நான் பயந்து ஜீவிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ, அர்ப்பணித்து அதை வாழ்க்கையாக மாற்றுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில இழந்து போன சகல ஆசீர்வாதங்களும் மட்டன்னு இவர்களுக்கு கிடைக்கட்டும். என் பிள்ளைங்க நீ கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். இன்னைக்கு காலையிலே இந்த புதிய தீர்மானத்தோடு என் பிள்ளைகள் புறப்பட்டு
எந்த காரியம் செய்தாலும் அது வாய்க்கட்டும். எந்தெந்த காரியங்கள் கடந்த நாட்களில் சாபமா இருந்ததோ அந்த சாபங்கள் எல்லாம் இனி ஆசீர்வாதமாய் மாறும்படி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். அவர் தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்ற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.